நமஸ்தே அந்தலம்போதராஜா ஏகதந்தாஜா விஷ்ணு விநாசினே சுரசுதாஜா ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமः ஏத அதர்வதீஹம் யோதிதேத பிரம்ம பூஜாத கல்பதேத சர்வ விக்னேன வாத்யதே சர்வத்ர சுமவேதே ச பஞ்சபாத கோத பாதகாः பிரமுச்சதே சாதபதியானோ திவசகரதோ பாபம் நாசயதே ராத்ரி கிருதம் பாபம் நாசயதே சாரம் ராதः பிரயுஞானோ பாபாகோ பவதி சர்வத்ர ஞானோ பவித்ரோ பவதி தர்ம அர்த்த காம்ய மோட்சம் ச விந்ததே யோ ஆதி மோஹா நாசரில பதியான் பவதி சகஸ்ராவர்த்தனாஜம் காமதீயதே தமன்னேன சாதயேது அனேன கணபதி பவவிஞ்சதே வாக்ய பவதி சதுர்த்தியாவஸ்தஞ்சபதி வித்யாபர்மபதி ब्रह्माचरणवित्वानवेद गदाधने यो दूरुवान्मुरे यददिदावै रवणमो भवति यो लादेवर जयदेशोवान् भवति वेदावान् भवति यो मोदकसहस्रेण वृजेति वाञ्छितफलमाप्नोति सा सर्वं लभते अट्टो ब्राह्मणान् सम्यक् गृहीत्वा सूर्यवच्चस्मि भवति यो सूर्यग्रह महानद्यां प्रतिमासमितो वा सप्तासिद्धि मन्त्रो भवति सर्वविघ्नान् प्रमुच्यते महादोषान् प्रमुच्यते महापापान् प्रमुच्यते सा सर्वविद् भवति एवं वेद ईद्य उपनिषदे அரகர் மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பேராகிரும் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானே பிரிவிலாடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பான் தன்னே மந்திரமும் தந்திரம் மருந்துமாகி தீரானது தரணும் வள்ளான் தன்னை திரிபுரங்கள் இலத்தின் சிலைகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் எல்லாம் போக்கினேனே எல்லாம் உள்ள பரம்பொருளாக வேண்டுவோருக்கு எல்லாம் வேண்டும் வரம் தந்து கருணை கடலாக விளங்கக்கூடிய அம்பிகையாம் மகாவாராகி என்று நாமம் கொண்டு நமது ஆலயத்திலே லகுவாராகியாக எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய இவ்வேளையிலே நமது ஆலயத்திலே மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சமி திதிகளிலே அம்பிகையினுடைய தனிப்பெரும் கருணையாலும் திருவருளாலும் நமது ஆலயத்திலே இந்த பஞ்சமி ஹோமங்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த பஞ்சமி ஹோமங்களை நம்ம கலந்துக்கணும், ஏன் இந்த கோயிலுக்கு வரணும், எத்தனையோ சுவாமிகள் இருக்கு. இருந்தாலும் இந்த வாராகி அம்பிகைய ஏன் இப்ப வழிபடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது இன்று தொட்டு பழக்கம் அல்ல அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. எப்ப இந்த அம்பாலாம் இருந்தா அப்படின்னா, அந்த புராண காலங்கள்ல இந்த அம்பாள் இருந்ததாக சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்படுது. அம்பாளை பத்தி சொல்லக்கூடிய இந்த பூஜா முறைக்கு பேரு சாக்தம்னு பேர். அம்பாளை வழிபடக்கூடிய இந்த பூஜா முறைகளுக்கு பேரு சாக்தம். அதனாலதான் சக்தியினுடைய உபாசகர் எல்லாருமே சாக்த ஸ்ரீ அப்படின்னு போட்டுப்பாங்க. அம்பாளுடைய உபாசகர் வழிபாடு, அம்பாளை மட்டுமே பிரதானமாக வழிபாடு செய்கிறவங்க. அது எந்த விதமான அம்பாளாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட இந்த சாக்த முறையில இந்த அம்பாளை பிரதானமாக சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த அம்பாள் படை தளபதியாக இருந்த அம்பாள். யாருக்காக அப்படி பார்த்தோம்னா, பார்வதி அம்பிகையினுடைய ரூபம் தான் நிறைய. அந்த ரூபத்துல இருக்கக்கூடிய அம்பாள் தான் லலிதா அப்படின்னு பேர். அந்த லலிதா மகா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தையாட்ட இருப்பாங்க, பேர் பாலாம்பிகா. சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேர் பாலாம்பிகா. அதே அம்பாள் பெரிய சக்தியாக உருவெடுக்கப்படும் பொழுது அம்பாளுக்கு லலிதா அப்படின்னு பேர். இந்த அம்பாளுக்கு யாரெல்லாம் ஆசனமாக இருப்பாங்க அப்படின்னா, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், இந்த 4 பேர் ஆசனம். சதாசிவன் மேல அம்பாள் உட்கார்ந்து இருப்பாள். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும்.
லலிதாம்பிகையினுடைய படத்தை பார்த்தோம்னா சிவபெருமான் அந்த சதாசிவ ரூபம், அந்த சதாசிவ ரூபத்துக்கு மேல அம்பாள் அமர்ந்திருப்பான். வாணி லக்ஷ்மி ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, சாமரம் வீசுவாங்க. அந்த மாதிரியான படம் தான் இருக்கும். அந்த லலிதாம்பாள்கிட்ட இருந்து அவருடைய முன்னங்கை, வலது முன்னங்கையில் இருக்கக்கூடிய பஞ்சபான புஷ்பம்னு பேர், அந்த 5 விதமான மலர்களில் இருந்து உருவான அம்பாள் தான் வராய். அதே லலிதாம்பிகையினுடைய இடது கையில் இருக்கக்கூடிய இசுதண்டம் என்று சொல்லக்கூடிய கரும்புல இருந்து அந்த உருவான அம்பாள் தான் ஷியாமலா அப்படின்னு பேரு. அதான் காமாட்சி ரூபம், மீனாட்சி ரூபம் எல்லாம் அதுதான் வருது. அப்ப இந்த வாராகி அம்பிகை ஏன் தோற்றுவிக்கணும் அப்படின்னா, எதிரிகளுடைய தொல்லை நீங்கணும். ஏன்னா சில எதிரிகளை அசுரனை வதம் பண்றதுக்காகவே இந்த அம்பாள் வந்தா. விசங்கன் விசுக்கரன்னு பேரு. இந்த 2 அரக்கர்களை வதம் பண்றதுக்காக வந்தவர் தான் வாராகி. அப்ப லலிதாம்பாள் எதுக்கு வந்தாருன்னா, பண்டாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டாசுரனை வதம் பண்றதுக்காக வந்தவர் தான் லலிதா. அப்ப அந்த அசுரனை வதம் பண்றதற்கு தேரெல்லாம் இயக்கணும்ல, அப்படிப்பட்ட அந்த தேரை இயக்கக்கூடிய அந்த அம்பாள் யாரு அப்படின்னா வாராகி. அப்படிப்பட்ட வாராகி அம்பாளோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, எதிரிகள்ல அழிச்சு எல்லாத்தையும் காப்பாத்துற வேலை தான் அந்த அம்பாள். சரணாகதி இந்த அம்பாளை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா போதும். உண்மையான பக்தியோடு அந்த அம்பாளை நம்ம சரண் புகுந்தாலே போதும். சரண் அடைஞ்சிட்டாலே அம்பாள் பார்த்துப்பான். எல்லாத்தையும் அம்பாள்கிட்ட என்ன சொல்லணும், எல்லா விஷயமும் அம்பாளுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை வழிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தால், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உங்கள் விருப்பென்றே அப்படின்னு திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்றார். அதனால நம்ம எதற்கு வந்திருக்கோன்றது அம்பாளுக்கு நல்லாவே தெரியும். அம்பாளை ஏமாற்ற முடியாது. ஆனா அப்படிப்பட்ட அம்பாள்கிட்ட எப்படி இருக்கணும்னா, உண்மையான பக்தி கொண்டு இருக்கணும்ன்றாங்க. நான் எதுவுமே கோயிலுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையே, அம்பாள் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையான பக்தியை மட்டுமே அம்பாள் அந்த இடத்துல எதிர்பார்க்கிற. உன்னை என்னிட்ட கொடுத்துரு. நம்ம சொல்ற மாதிரி நான் பாட்டு சிவனே என்று இருக்கிறேன், எனக்கு ஏன் பிரச்சனை அப்படி வருது, நம்ம சிவனேன்னு என்று இருக்கலை. சிவன்னா என்ன பண்ணணும், அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கிறோமா, மனசை அமைதிப்படுத்தணும்னு நினைச்சோம்னா முடியாது. கையை கட்டி நான் தியானத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தோம்னா நம்ம மனம் எங்க போகும், அலைபாயும். இந்நேரம் அங்க இருந்தோம்னா சாப்பிட்டுட்டு இருப்போம், டிவி பார்த்துட்டு இருப்போம், கதை பேசி இருப்போம், அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு இந்த எண்ணமானது ஓடிக்கிட்டே இருக்கும். மனசை கட்டுப்படுத்த முடியுமா? அதனால மனதை கட்டுப்படுத்தணும். மனஸ்தம்பிங்கே நமஹ. அம்பாளை வழிபட்டோம்னா நம்ம மனசு யாரையே நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அம்பாளையே தான் நினைச்சிட்டு இருக்கோம். வாக்ஸ்தம்பிங்கே நமஹ. எதிரிகள் நமக்கு வாக்கு கொடுத்துட்டாங்களா, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுவா, மண்ணை வாரி தூத்துனாம்பாவ அப்படின்னு. அப்ப அம்பாள்கிட்ட நம்ம உண்மையா இருந்தோம்னா அப்படிப்பட்ட வாக்க கூட என்ன பண்ணிடுவா, நீக்கிடுவா, எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவா. அதனாலதான் சொல்லுவாங்க, வாராகி உபாசகதம் வாதாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. வாராகிய உண்மையா நினைச்சிட்டோம்னா போதும், அவளுக்கு பிடிக்கணும். அம்பாளுக்கு பிடிச்சா தன்னால பரிச்சயம் ஆயிடும். எல்லா தெய்வங்கள் போல் இல்லை, இந்து மதத்துலதான் எல்லா கடவுள்கள் உண்டு. எல்லா விஷயத்துக்கும் எல்லா விதமான கடவுள் உண்டு. கல்விக்கு சரஸ்வதியாக கும்பிடுறோம், செல்வத்துக்கு லட்சுமியை கும்பிடுறோம், ஞானத்துக்கு விநாயகரை கும்பிடுறோம், நல்ல திருமண வாழ்க்கை நடக்குமா முருகனை கும்பிடுறோம், எல்லா விதமான சௌபாக்கியம் எனக்கு முக்தி வேணும்னா சிவனை கும்பிடுறோம், நாங்க செல்வ செழிப்போட நல்லா இருக்கணும் அப்படின்னா மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்றோம். அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு தெய்வமானது இருக்கு. அப்ப வாராகிய கும்பிட்டோம்னா எல்லாமே கிடைக்கும். அவ பார்க்கணும்னு நினைச்சா வந்துருவோம். அம்பாளுக்கு பிடிக்கணும் முதல்ல. இப்ப இங்க வரணும்னு அம்பாள் நினைச்சிருக்க, நீங்க நினைக்கல. இங்க வரணும், இப்படிலாம் அந்த யாகத்துல கலந்துக்கணும்ன்றத அம்பாள் முடிவு பண்ணியிருக்கா. அதனால அம்பாள் நடத்துறான். அதனாலதான் சொல்லுவாங்க, என் செயல் ஆவது இனி ஒன்றும் இல்லை தெய்வமே உன் செயலை என்று உணரப்பெற்றேன்.
இங்க நடக்கக்கூடிய செயல் நம் செயல் இல்லை, இது இறைவனுடைய செயல் அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ, என்னைக்கு நம்ம இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறோமோ, அன்னைக்குதான் நமக்கு எல்லா விஷயமும் நடக்கும். நான் அந்த கோயிலுக்கு வந்துட்டே இருக்கேன், போகாத கோயில் இல்லை, ஏறாத மலை இல்லை, போகாத காடு இல்லை அப்படின்னு எல்லா இடங்களுக்கும் போயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்குரிய காரிய தடைகள் ஆனது அப்படிப்பட்ட காரியங்களானது தடையாகிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த காரிய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அம்பாள் இருப்பாங்க. என் மனசுல என்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும். அப்ப இங்க செய்யக்கூடிய கோபங்களை கலந்துட்டா எங்களுக்கு எல்லா வித சௌபாக்கியமும் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஆனால் என்ன நினைக்கணும்? உண்மையான பக்தி கொண்டு இந்த அம்பால வழிபாடு செய்யணும். எல்லா கோயில் மாதிரி நானும் கையெடுத்து கும்பிட்டேன், வந்தேன், போனேன். உண்மையான பக்தி அம்பால பார்த்தோன்னா என்ன நினைக்கணும்? நம்ம கண்ல இருந்து ஆனந்த அருவி, கண்ல இருந்து அழுக வரணும். அதுதான் உண்மையான பக்தி. அம்பால பார்த்தோன்னே ஒரு சந்தோஷமான ஒரு அழுகை வரும் பாருங்க, அதுதான் உண்மையான பக்தி. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க விருந்தாடி ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க, அவங்கள பார்த்தோன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதே சந்தோஷத்தை யார்கிட்ட இருக்கணும்? அந்த அம்பாள்கிட்ட இருக்கணும். அப்ப அந்த அம்பால மனசால நம்ம நினைச்சிட்டோம்னாலே அம்பாள் பரிச்சயம் அடையணும். முதல்ல நமக்கு அம்பாலை பிடிக்கணும், அடுத்ததான் அம்பாளுக்கு நம்மளை பிடிக்கணும். முதல்ல நம்ம அம்பாள் மேல என்ன பண்ணணும்? பக்தியோடு அன்போடு இருக்கணும். இது இங்க மட்டும் சொல்லல, எல்லா அம்பாளுக்கும் சொல்றேன், எல்லா சுவாமிக்கையும் சொல்றேன். இறைவன் நம்மளை நாடி வரணும்னா நம்ம இறை மேல என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தணும். ஒருத்தங்க என்னை திட்டுறாங்கப்பா, திட்டிட்டு போப்பா, எனக்கு ஒண்ணு இல்லை, நீ என்னைய திட்டல. ஏன்னா உங்களை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க? அம்பாள்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. அவன் அம்பாளை திட்டான், அதுக்குரிய பதில் அம்பாள் கொடுத்துருவான். அதனால நம்ம இறைவன்கிட்ட நம்மளை என்ன பண்ணணும்? ஒப்படைக்கணும். இதுதான் முதல் தத்துவம். இறைவனை அடைவதற்கான வழிகள் என்னென்ன? இறைவனை அடைகிறதுக்கு முதல்ல உண்மையான பக்தி இருக்கணும். நான் பால் கொண்டு வந்து ஊத்துனேன், பால் குடம் எடுத்தேன், 1000 லிட்டர் பாலாபிஷேகம் பண்ணேன். உண்மையான பக்தியோடு ஊற்றணும். உண்மையான பக்தியோடு அதை செய்யணும். செஞ்சா இறைவன் காத்து கொடுத்தார். அப்ப உண்மையான பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு இருக்கணும். இவன் கெட்டு போகணும்னு நம்ம நினைக்க கூடாது. எதிரியா இருந்தாலும் என்ன பண்ணணும்? அவனும் நல்லா இருக்கணும். ஏன்னா நம் செயல் இல்லைன்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அப்பதான் இறைவன் நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்து. எல்லா உயிர்களிடத்திலையும் நம்ம அன்பு செலுத்தணும். அப்ப இறைவன் இடத்துல பக்தின்னு எப்படி உருவாகுது? நம்ம சாப்பிடாம இருக்கோம், பட்னி கிடக்கிறோம், இறைவன்கிட்ட வந்து அது என்னவா மாறுது? விரதமாக மாறுது. அப்ப நீ ஃபுல்லா நான் சாப்பிடல, அப்ப விரதம் இருந்ததுக்கான அர்த்தம். அப்ப மனிதனிடத்தில் பக்தின்னு ஒண்ணு சேரப்படும் பொழுது அந்த பட்டினியானது என்னவா மாறுது? விரதமாக மாறுகிறது. அம்பாட்ட கொடுக்கக்கூடிய அந்த தண்ணி தீர்த்தமாக மாறுது, உணவு பிரசாதமாக மாறுது. எல்லார் வீட்டையும் தக்காளி சாதம் செய்யணும், லெமன் சாதம் செய்யணும், புளியோதரை செய்யணும், தயிர் சாதம் செய்யணும், எல்லா உணவும் செய்யணும். ஆனா அதே உணவு இறைவன் படைக்கப்பட்டு வரப்படும் பொழுது என்னவா மாறுது? பிரசாதமாக மாறுது. வெறும் சாதமாக இருப்பது இறைவனுடைய பார்வை பட்டவுடன் அது என்னவா மாறுது? பிரசாதமாக மாறுது. அப்ப ஒவ்வொரு செயல்லையும் இறை பக்தி சேரப்படும் பொழுது நம்மளுடைய செயல் ஒவ்வொன்றும் வேற வேறு விதமாக மாறப்படுது. ஒரு கோயிலுக்கு நடந்தே போறோம், அது என்னவா மாறிடுது? அந்த பயணம் யாத்திரையாக மாறுகிறது. நடந்தே போறோமா,
பாத யாத்திரையாக மாறுகிறது. கோயில வந்து கூட்டுறோம், கோயில வந்து பாத்திரம் விளக்குறோம், கோயிலுக்கு செய்ய வேண்டிய சில தொண்டுகள் செய்யறோம். அப்படிப்பட்ட சேவை தொண்டாக மாறுகிறது. அந்த வேலை சேவையாக மாறுகிறது, தொண்டாக மாறுகிறது. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பக்தி ஒன்று சேரப்படும் பொழுது அது வேறு விதமாக மாறுகிறது. அதனால அம்பால மனசால பிரார்த்தனை பண்ணிக்காங்க. நமக்கெல்லாம் இறைவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் வீடுகள்ல செய்ய முடியாது. இந்த ஹோமங்களை பார்க்கறதோ வீடுகள்ல இந்த ஹோமங்கள்லாம் செய்ய இயலாது. அப்ப இந்த மாதிரி ஹோமங்கள்ல எங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா கோயில்கள்ல தான் பார்க்கணும். அப்ப அந்த வீட்டிலேயே சாமி கும்பிட்டுக்கிறவன் ஏன் கோயிலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரும். ஏன் கோயிலுக்கு போகணும்? எல்லா இடத்துலயும் சுவாமி இருக்கார், ஏன் கோயிலுக்கு வந்து சுவாமியை வழிபாடு செய்யணும் அப்படின்னா, எல்லா இடங்களையும் மின்சாரம் வியாபித்து இருந்தாலும், கரண்ட் எல்லா பக்கமும் இருந்தாலும், டிரான்ஸ்பார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதன் வழியாகத்தான் வீட்டுக்கு வரும். அவங்க வீட்டுக்கு தேவையான அந்த மின்சார அளவுக்கு தகுந்தாற் போலதான் வரும். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒவ்வொரு திருக்கோயிலுக்கு செல்லப்படும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த மந்திர சக்திகள் நம்மளுடைய உடம்புக்குள்ள போகும், ரத்தத்துல கலக்கும், மனதை தூய்மைப்படுத்தும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். இது எல்லாமே அறிவியல் ரீதியாக வந்த உண்மைகள். அதனால எங்கெங்கெல்லாம் ஆலயங்கள்ல ஹோமங்கள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் போய் கலந்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய யாக புகை வந்து நம்ம மேல படுற மாதிரி பார்த்துட்டாங்க. யாக புகைப்பட்டால் பகை நீங்கும், யாகம் கண்டால் யோகம் கிட்டும். இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. யாக புகைப்பட்டால் பகை நீங்கும், யாகம் கண்டால் யோகம் கிட்டும். அப்ப நமக்கு எல்லா பேருக்கும் என்ன வேணும்? செல்வம் வேணும், கல்வி வேணும், குழந்தை நன்கு கல்விகளில் சிறந்து விளங்கணும், குழந்தைகளுக்கு தக்க வயதுல திருமணம் நடக்கணும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், உத்தியோகம் கிடைக்கணும், விவசாயம் நல்லா கிடைக்கணும். இத்தனை கோரிக்கைகள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் உண்டு. அப்படிப்பட்ட எல்லா கோரிக்கைகளும் ஜெயமாகணும்னு சொல்லிட்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்காங்க. தொடர்ந்து ஹோமங்கள் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் கலந்துக்காங்க. ஓ